தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஜாம்பவான்களை உருவாக்கிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவால் அவரது மகன் மனோஜை ஒரு சிறந்த கதாநாயகன் ஆக்க முடியவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தம்தான். அதற்கு காரணம் நடிப்புத் துறையில் ஆர்வமில்லாத அவரது மகன் மனோஜ் அமெரிக்காவில் தெற்கு புளோரிடா மாகாணத்தில் தியேட்டர் ஆர்ட்ஸ் என்ற பட்டப்படிப்பை முடித்தவுடன் பல திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தார். இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்த மகனை கட்டாயப்படுத்தி பாரதி ராஜா 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக்கினார். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றாலும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது. அதன் பிற்காலங்களில் வருஷமெல்லாம் வசந்தம், பல்லவன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் இவர் கதாநாயகனாக நடித்திருந்தார். எந்த திரைப்படமும் அவ்வளவு தூரம் எடுபடாத காரணத்தினால் கடைசியாக மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த மனோஜ் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில், எனக்கு இயக்குனராக வேண்டும் என்பதுதான் ஆசை. ஒரு நடிகனாக நான் வெற்றி பெறாவிட்டாலும் கண்டிப்பாக ஒரு இயக்குனராக வெற்றி பெறுவேன் என நம்பிக்கையோடு குறிப்பிட்டிருக்கிறார். திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக மறைந்து போன இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் ஒரு இயக்குனராக ஆசைப்பட்டு 2010ஆம் ஆண்டு எந்திரன் திரைப்படத்தில் சங்கரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்திருந்தார். அந்த திரைப்படத்தில் சிட்டி ரோபோவாகவும் வசீகரன் விஞ்ஞானியாகவும் இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருந்த ரஜினிகாந்திற்கு பல இடங்களில் டூ போட்டது மனோஜ் அவர்கள்தான். 2 ரஜினி சம்பந்தப்பட்ட காட்சிகளில் ஒரு ரஜினியின் உருவம் தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்று பல ஆடிஷன்கள் நடத்தியும் யாரும் கிடைக்காத சூழ்நிலையில் அதே திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த மனோஜ் தான் 2 ரஜினிக்கும் மாறி மாறி டூ போட்டிருந்தார். எந்திரன் திரைப்படத்தின் வெற்றி விழாவின் போது கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனோஜை அழைத்து 2 ரஜினி சம்பந்தப்பட்ட காட்சிகள் மிகவும் தத்ரூபமாக வந்திருக்கிறது, அதற்காக என்னை அனைவரும் பாராட்டுகிறார்கள், ஆனால் உங்களுடைய மினைக்கடல் அந்த காட்சிகளில் அதிகமாக இருந்திருக்கிறது. திரை மறைவில் நீங்கள் நடித்திருந்தாலும் உங்களுடைய அர்ப்பணிப்பே அந்த காட்சி சிறப்பாக அமைந்ததற்கு காரணமாக அமைந்ததென சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே மனோஜை அழைத்து பாராட்டி இருந்தார். கர்நாடகாவில் இருந்து சினிமா வாய்ப்புகள் தேடி சென்னைக்கு வந்த ரஜினிகாந்த் என்னதான் கே பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பின் பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் பாரதி ராஜாவின் 16 வயதிலே திரைப்படம் தான் அவரை பட்டி தொட்டி எங்கும் பிரபலப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை பெற்ற ரஜினிகாந்த் பாரதி ராஜாவின் கொடி பறக்குது திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடித்திருந்தார். பல்வேறு காலகட்டங்களில் பாரதி ராஜாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் பல விழாக்களில் இருவரும் தங்களது பரஸ்பர உறவை வளர்த்து கொண்டார்கள். அப்படி பாரதி ராஜாவோடு நெருங்கிய நட்புறவோடு இருந்த ரஜினிகாந்த் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் இறந்ததற்கு எந்தவிதமான இரங்கல் செய்தியையும் தனது சமூக வலைதளங்களில் வாயிலாக வெளியிடவில்லை. ரஜினிகாந்த் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேரில் அஞ்சலி செலுத்தாமலும் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவிக்காமலும் ஏன் பத்திரிகைகளில் கூட இரங்கல் தெரிவிக்காமல் தவிர்த்து வரும் ரஜினிகாந்தின் இந்த செயலை கண்டு தமிழ் ரசிகர்கள் தற்போது தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இளம் வயதிலேயே நெஞ்சுவலி காரணமாக இறந்து போன நடிகர் மனோஜை இயக்குனர் இமயம் என்பதால் மட்டும் பாரதி ராஜா ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தவில்லை. சிறு வயதில் ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வந்த பாரதி ராஜா அந்த வாய்ப்பு கிடைக்காமல் தான் ஒரு இயக்குனராக தனது பயணத்தை தொடர்ந்தார். தனது மகனையாவது நடிகராக்கிவிட வேண்டும் என்ற ஆசையில் தான் மனோஜை தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் பாரதி ராஜா. இருந்தாலும் நடிப்பு துறையில் ஆர்வமே இல்லாத மனோஜ் தனது தந்தையைப் போல ஒரு இயக்குனர் ஆகிவிட வேண்டும் என்ற ஆசையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். குறிப்பாக அமெரிக்காவின் தெற்கு புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் தியேட்டர் ஆர்ட்ஸ் என்னும் திரைப்படவியல் பட்டப்படிப்பை படித்து முடித்த நடிகர் மனோஜ் தனது தந்தையே தன்னை நினைத்து பெருமைப்படும் விதமாக அவரை வைத்தே மார்கழி திங்கள் எனும் திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார். அமெரிக்காவில் திரைப்படவியல் படித்து பெருமை சேர்த்த தனது மகன் எப்படியாவது தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக வந்துவிடுவான் என இயக்குனர் இமயம் பாரதி ராஜா எதிர்பார்த்த சூழ்நிலையில் திடீரென அவர் இறந்திருப்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.